திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ராஜபாளையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் மயானத்திற்கு செல்லும் பாதையின் குறுக்கே தனிநபர் பள்ளம் தோண்டிய போது ஜேசிபி வாகனத்தை கிராம மக்கள் சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நந்தகோபால் என்பவர் தனது பட்டா நிலம் என கூறி ஜேசிபி இயந்திரம் மூலம் பொதுப்பாதையில் பள்ளம் தோண்டியுள்ளார். பள்ளிக்கு செல்லும் பாதை தோண்டப்படுவதை கண்ட கிராம மக்கள் தோண்டிய பள்ளத்தை மீண்டும் மூடும் வரை ஜேசிபி வாகனத்தை இங்கிருந்து செல்லவிட மாட்டோம் என கூறி ஜேசிபி வாகனத்தை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் நகரில் உள்ள அண்ணா பூமாலை வணிக வளாகத்தின் மையப்பகுதியில் கொட்டப்படும் பூக்கழிவுகளை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக அப்புறப்படுத்தாததால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பூச்சந்தைக்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகள் சாலையில் வாகனங்களை நிறுத்துவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ஊருக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திரிக்கூடபுரம் மேற்கு பகுதி அருகே தனியாருக்கு சொந்தமான விளைநிலங்களில் மா, பலா, வாழை உள்ளிட்டவைகளை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் காட்டு யானைகள் சுமார் 100க்கும் மேற்பட்ட வாழைகளை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் நடைபெற்று வரும் புதிய கூண்டு பாலப்பணியை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகர்கோவில் 5 கிராமம் தேசிய நெடுஞ்சாலையில் மயிலாடி பகுதியில் இருந்த பழைய கூண்டு பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் அமைக்கும் பணியால் அப்பகுதி மக்கள் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் இரவு நேரங்களில் மின்விளக்கு வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் இருட்டில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் நிலை உள்ளது. இதனால் இந்த பாலப்பணியை விடிய அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே மழைநீர் வடிகாலில் கழிவுநீர் கொட்டிய தனியார் லாரி நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாநகராட்சி பகுதிகளில் கழிவுநீரை அகற்றுவதற்கான ஒப்பந்தத்தை மதுரையைச் சேர்ந்த தனியார் செப்டிக் டேங்க் நிறுவனத்திற்கு மாநகராட்சி சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் லாரி மூலம் உறிஞ்சப்பட்ட கழிவுநீரை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட் பகுதியில் உள்ள மழைநீர் வடிகாலில் கொட்டும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தனியார் செப்டிக் டேங்க் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விடியா திமுக. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கோடை ஏர் உழவன் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. மார்க்கையன் கோட்டையில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. 7 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. முன்னதாக இப்போட்டியினை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருப்பூர் அருகே கணவரை மீட்டு தரக்கோரி காவல் நிலையத்தில் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள், ஜெயசித்ரா என்பவர்களுக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்த நிலையில் பெருமாள் தனது மனைவியான ஜெயசித்ரா என்பவரை அவரது தாயார் வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அமுதா என்னும் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவில் வாழ்ந்து வருவதாகவும் தனது கணவரை அமுதா அடைத்து வைத்துள்ளதாகவும் ஜெயசித்ரா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜெயசித்ரா வேதனை தெரிவித்துள்ளார். இதையடுத்து தனது கணவரை மீட்டு தரக்கோரி காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2 வருஷமா அமுதா பொண்ணோட இல்லீகல் கான்டாக்ட் ஃபுல்லா இந்த 10 மாசமா எங்க வீட்டுக்காரரை அடைச்சி வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இல்ல கேட்டா உன் புருஷன் என்கிட்ட இல்லைங்குது. நானும் போலீஸோட தான் போய் ஒவ்வொரு தடவையும் பிடிச்சு கொண்டு வந்து FIR, CFR எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஆனா எனக்கு எந்த விதமான தீர்வும் கிடையாது. இப்ப கடைசியா வியாழக்கிழமை அவ வீட்டு முன்னால குடிச்சிட்டு படுத்திருந்தனால தான் நான் ஊர்ல இருந்து வந்தேன். கேட்டதுக்கு தெரியாதுன்ட்டாங்க. இப்ப அவர் இருக்கிற நிலைமைய பாருங்க. இவ இப்படியா இந்த பொண்ணுக்கு இதே தொழில் தான். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் குந்துகால் கடற்கரை பகுதியில் பேத்தை மீன்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்தனர்.
பாம்பன் மன்னார் வளைகுடா கடற்கரையில் கடந்த சில நாட்களாக விஷத்தன்மை கொண்ட பேத்தை மீன்கள் அதிக அளவில் இறந்து கரை ஒதுங்கி வருகின்றன. இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறுகையில், சமீப காலமாக கடலில் ஏற்பட்ட சூழலியல் மாற்றங்களால் பேத்தை மீன்கள் அதிக எண்ணிக்கை கொண்ட குழுக்களாக கரை ஒதுங்குவது உலக அளவில் அதிகரித்து வருவதாகவும், மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் அதிக அளவில் ஒரே பகுதியில் பேத்தை மீன்கள் கரை ஒதுங்குவது இது இரண்டாவது முறை எனவும் தெரிவித்தனர். சிவகங்கை அருகே அனுமதி பெறாமல் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியை தடுக்க தவறிய விடிய அரசின் காவல்துறைக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சிங்கமுனரியில் அரசின் அனுமதி பெறாமல் கிராம மக்கள் நடத்திய மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டி 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஊருக்கு மத்தியில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டு முன் அனுமதியின்றி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றதை கூட கண்டறிந்து நடவடிக்கை எடுக்காமல் விடிய அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் முத்தனம்பாளையம் அருகே வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக 2000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளரை போலீசார் கைது செய்தனர். ரங்ககவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜீவா என்பவரது தந்தை கடந்த பிப்ரவரி மாதம் உயிரிழந்த நிலையில் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக நல்லூர் நில வருவாய் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் விண்ணப்பத்தை அங்கீகரித்து வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கு வருவாய் ஆய்வாளர் மைதிலி என்பவர் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதால் அதிர்ச்சியடைந்த ஜீவா லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய 2000 ரூபாய் நோட்டுகளை பெற்ற நில வருவாய் ஆய்வாளர் மைதிலியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சிவராமமங்கலம் கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனம் சார்பில் வீடுகள் கட்டிக் கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஸ்ரீவைகுண்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் வீடுகளை இழந்து பொதுமக்கள் தவித்து வந்தனர். இந்நிலையில் முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜார்ஜ் ஜேக்கப் முத்தூட் சிவராமமங்கலம் கிராமத்தில் வீடுகளை இழந்த 6 குடும்பத்தினருக்கு இலவசமாக வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.